அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அறிவை படைத்தான். பின்பு அதை முன்னோக்கிச் செல் என்றான். அது முன்னோக்கி வந்தது. பின்பு பின்னடைந்து போ என்று கூறினான். பின்னடைந்தது. அல்லாஹு தஆலா கூறினார், என்னுடைய கண்ணியத்தின் மேல் ஆணை, ஆற்றலின் மேல் ஆணை, உன்னை விட என்னிடத்தில் மிகவும் உயர்வான படைப்பு நான் படைக்கவில்லை. உன்னைக் கொண்டு நான் பிடிப்பேன், உன்னை கொண்டு நான் கொடுப்பேன், உன்னை கொண்டு நன்மை செய்வேன், உன்னை கொண்டு வேதனை செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவன் ஒருவன் நற்செயலும் அவருடைய நற்கருத்தும் அறிவாக இருக்குமானால் அவருடைய சகல பாவமும் பொறுக்கப்படும். அறிவுடைய சிறப்பு கொண்டவன் சொர்க்கத்தில் புகுவான். அறிவுள்ளவன் உண்மையானவன், வாய் மூடுதலால் உயர்ந்தவன். அவனுடைய தீங்கை விட்டும் மனிதர்கள் தப்பிப்பார்கள். ஆனால் புத்தி இல்லாத மூடன் ஆகிறவன், தன் நாவை கொண்டு பொய் பேசுகிறவன், வீணான காரியத்தில் முயல்கிறவன், அவன் ஓதுகிறவனாக இருந்தாலும் சரி, எழுதுகிறவனாக இருந்தாலும் சரி, அந்த மடையனால் அறிவுள்ளவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே.